அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு அமித்ஷா அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார். அவர் சொல்வது பீகாரை போல தமிழ்நாட்டிலும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றார். மக்களினுடைய அமோக ஆதரவை பெறுவோம் அப்படின்னு சொல்றார். திமுக துடைத்து எறியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு புறம் திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து அமித்ஷா அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த ரெண்டு புள்ளிகளை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அமித்ஷாவின் கூட்டணி கணக்கு என்ன? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. திராவிட ஆய்வாளர் திரு துரைக்கண்ணா அவர்கள், வணக்கம் துரைக்கண்ணா. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. பிரியனா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். அடுத்தடுத்து அமித்ஷாவை சந்திக்கிறாங்க, அண்ணாமலை சந்திக்கிறார், ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறார். அது அண்ணாமலை சந்திப்பு அப்படின்றது ஒரு இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிற சந்திப்பா இருக்கு. அப்புறம் அமித்ஷா சொல்றாரு நிச்சயம் நாங்க பீகாரை போல இங்கேயும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. என்ன பாஜகவினுடைய கணக்கு நகர்வுகள் தொடங்கிருச்சா? இல்லை, அதாவது பாஜக ஏப்ரல் மாதம் அதிமுகவோட கூட்டணி அமைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியிலேருந்து தினகரன் போயிட்டாரு, ஓபிஎஸ்லாம் போயிட்டாரு. அதிமுக கூட்டணியிலேருந்து தேமுதிக போயிடுது. ஸோ அந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய அவசியம், கட்டாயம், தேவை கண்டிப்பாக அந்த கூட்டணிக்கு இருக்குது. ஸோ பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் கவனம் செலுத்துவாங்க பாஜகன்றது எதிர்பார்ப்பு. ஸோ பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க கொஞ்சம் அந்த விஷயங்களில் தலையிட்டு அமித்ஷா இப்போது ஓபிஎஸ்ஸை பார்த்தாரு, அண்ணாமலையெல்லாம் பார்த்தாரு. பட் ஆனால் பார்த்த பிறகு கூட முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த கட்சி உங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். தேமுதிக ஒரு முக்கியமாக வெளியில் இருக்குது, பாமக அன்புமணி வெளியில் இருக்கார். அவங்களெல்லாம் இவர் பார்த்து எப்போ பேசுவார், எப்போ அது ஒன்றும் தெரியாது. திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிகளும் இந்த கூட்டணிக்கு வரா மாதிரியான வாய்ப்பே எதுவும் கிடையாது, பாஜக அதிமுக இருக்கிற வரையும். அதே மாதிரி விஜயும் அவங்களும் தெளிவாக பாஜக சைடு இருக்குது, பாஜகவோட கூட்டணியில் ஒரு கட்சி இருக்கிறதையும் அவங்களோட தொடர்பு கிடையாதுன்ற விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு தனி பாதையில் போவாங்கன்றதான், அவங்க வேறு ரூட்டை எடுக்கிறாங்க, தனி பாதையில் போகிறாங்கன்றதான் பாயிண்ட்டுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி பலப்படுத்த போகிறாங்க, இவங்களுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்றதான் பார்க்கணும். முக்கியமாக ஏதாவது ரீட் பண்ண முடியுதா? அமித்ஷா அவர்களோட கணக்கு என்னவா இருக்கும்? அவங்களுடைய கணக்கு என்னவா இருக்கும்னா, இந்த கூட்டணி திமுக மேலே உள்ள அதிருப்தி, திமுக கவர்மெண்ட்டுக்கு மேலே இன்னும் அதிருப்தியை நிறையா உருவாக்குறது, அப்படி உருவாக்கின அதிருப்தியை கேஷ் பண்ணுறது, ஓட்டாக மாற்றுறது. அது நம்ம மட்டுமே பண்ணணும். அதை விஜய்க்கு கூட அந்த ஓட்டுகள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த ஓட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டு, திமுகவுக்கு எதிரான அதிருப்தியை முதல்ல கொண்டு வரணும். அது பல்வேறு விதங்களில் கையாளணும். பிளவுவாத அரசியல், திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்கள், அல்லது ஊழல் போன்ற விஷயங்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விட்டு கலப்பி விடுற விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை கலப்பி விட்டு ஒரு மாதிரி ஓட்டு வங்கியை நமக்கு ஆதரவாக திருப்புறது ஒரு விஷயம். ஆனால் அந்த ஓட்டுகள் விஜய் சைடு போயிடக்கூடாது, திமுக ஓட்டுகள் விஜய் சைடு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படியே அவங்க ஒரு கூட்டணியை கட்டமைச்சா கூட 21 இந்த பாமக, ஒன்றுபட்ட பாமக, பாஜக அண்டு அதிமுக இருந்த கூட்டணியை 75 இடங்கள் தான் பெற்றுது. ஆக்சுவலாக அது இப்போது திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு அதிருப்தியை இன்னும் அதை கேஷ் பண்ணி அதை மெஜாரிட்டி லெவலுக்கு 117 சீட்டுக்கு மேலே கொண்டு போகணும் அப்படின்னா கூட தேமுதிகலாம் சேர வேண்டிய அவசியம்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை அதை பாஜக முன்னின்று நடத்த வாய்ப்பு இருக்கா? இனி அதுக்கான வேலைகளில் இறங்குவாங்கன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக அதுக்கான வேலைகளில் இறங்குவாங்க. ரெண்டாவது இப்போது நயினார் நாகேந்திரன்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணி தான் இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் பேசுகிறார். உங்கள் ஸ்க்ரோலில் போகிறத பார்த்தா என்டிஏ கூட்டணி தான் போயிட்டுருக்கு. அவர் பேசுகிறார் என்டிஏ கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் வருகிறார். அஇஅதிமுக கூட்டணின்றதே இப்போ அமித்ஷா பேசுகிறதுல கூட ஒரு அர்த்தம் உண்டு. டெல்லியிலேருந்து இருக்கிற தலைவர்கள் என்டிஏ கூட்டணி தான் பேசுவாங்க. அது கூட என்டிஏ கூட்டணி ஆட்சி, கூட்டணி கமா ஆட்சி இல்லை, என்டிஏ கூட்டணி ஆட்சி. இப்போ அதிமுக கிட்ட இல்லைங்க, கூட்டணி கமா ஆட்சிங்க அப்படின்னுவாங்க. ஆனால் அது கூட்டணி ஆட்சின்னா இது கோயலேஷன் ரூல் தான் அப்படின்றது அவங்க ஏதோ தெளிவாக ஒரு கணக்கில் இருக்காங்க. அந்த கணக்கு அதிமுகவுக்கு ஏற்ற ஒரு கணக்கான்னு தெரியல கூட்டணி ஆட்சின்றது. வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் நாங்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றது ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க.
இதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்காலையும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவங்க கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறுமான்றதுக்கு ஒரு கேள்வி. அது வேற டிபேட், அது வேற தளத்தில் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் பாமக அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேமுதிகவை கூட அவங்க கடைசி நேரத்தில் இந்த கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பலன் அளிக்குமான்றது இன்னொரு நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு டிபேட். அவங்களுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனா வந்து விஜய் வந்து ஒரு தனி அணியா இருக்கிறது வந்து அது வந்து கிட்டத்தட்ட முடிவாகி விட்ட ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இனிமே பாஜக சைடோ அதிமுக சைடோ விஜய் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதிமுகவும் பாஜக விட்டு வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா கிட்டத்தட்ட நீங்க தான் பலமுறை நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கும்னு நீங்க இப்ப ஓரளவுக்கு ஃப்ரீஸ் பண்றீங்க, அப்படி வந்துருச்சோ கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு, அந்த ஃப்ரீஸ் ஆகிற லெவல்ல போயிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு they are taking the positions actually. எல்லாருமே அந்த பொசிஷன் எடுக்கிறதுல இப்போ போயிருக்காங்க ஆக்சுவலா. ஓகே. ஆனா கடைசி நேரத்துல வந்து அரசியல்ன்றது வந்து எதுவுமே ஊகிக்க முடியாத ஒரு விஷயம். வெற்றிக்காக எப்படி வேணாலும் எப்படி வேணா ஆகும், கடைசி நேரத்துல என்ன வேணா ஆகும் சொல்ல முடியாது. அது திமுக அணியில கூட பிரச்சனைகள் வரலாம், சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பேசும்போது 4 முனை போட்டின்றது தெளிவாயிடுச்சு. அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் 2-3 கட்சிகளை சேர்த்துக்கொண்டு பலமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது திமுகவுக்கு எதிர்ப்போட்டுகளை முழுதாக எடுக்குமா என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி, இப்ப அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியை வகுப்பாங்க, அதை ஒட்டி தான் அவர் கருத்துக்களை தெரிவிப்பார். இது ஒன்று அவர் கருத்து. அவர் கிட்டத்தட்ட ஒரு சேலஞ்ச் பண்றார், திமுகவுக்கு சேலஞ்ச் பண்றார். ஸ்டாலின் அவர்கள் பெயரை சொல்லியே சேலஞ்ச் பண்ற ஒன்று இருக்கு. இன்னொன்னு திரு அண்ணாமலை அவர்களோட சந்திப்பு நடக்குது. அது ரொம்ப சாதாரணமா நம்ம கடந்து போகணுமா, இல்ல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? அப்புறம் ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது, அதையும் சாதாரணமா கடந்து போறதா? இதெல்லாம் வச்சு ஏதாவது கணக்கு இருக்கா? இப்படி 2024 மக்களவை தேர்தலில் இருந்தே தமிழக அரசியல் களம் அண்ணாமலை மையமா வச்சுதான் நகருது. பாஜக தன் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் 5.5 விழுக்காடு வாக்கு எடுத்து 2 மக்களவை வெற்றி பெற்றாரு. அவர் 1, அன்புமணி 1. ஆனா இடங்கள் வெற்றி பெறலாவிட்டாலும் இரட்டை இலக்கத்தில் தாமரையில் 11.4 விழுக்காடு எடுத்து அண்ணாமலை சாதிச்ச பிறகு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அவர் எந்த வாக்கு எடுத்தாரோ அதர் தன்மையில் ஒரு அணி அமையும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா திரைக்கலைஞர் விஜய் உள்ள வந்ததை அண்ணாமலைக்கு எதிரிகள் பாஜகவுக்குள்ள தெளிவா பயன்படுத்தினாங்க. அவங்க தெளிவா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துருவாங்க, நம்ம ஐசோலேட் ஆயிரும், நம்ம கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க, தனிமைப்பட்டு போவோம், அதனால நாம மாற்று ஏற்பாடு பண்ணணும், அதிமுகவோட கூட்டணி போகணுங்கிறத கடுமையா அண்ணாமலையை தவிர்த்து அனைத்து பாஜகவினரும் அதை சொன்னாங்க. நம் போன்றவர்கள் பல நிரூபிக்காதவர் எப்படி ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண கருத்து கேட்டாலும் கூட விஜயை பற்றிய இந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தேசிய ஊடகங்கள், தமிழக ஊடகங்கள்ல விஜய் ஒருத்தரால மட்டும் அது யாராலையும் முடியாது, இவரால் மட்டும் பல நிரூபிக்காமலே கையில் வராத ஓட்டையே இல்லாத காசையே அவர் இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுத்துருவாருங்கிற ஒரு பிம்பம் பாஜக தலைவர்களால் கட்டமைக்கப்பட்டது. அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழிசை, நயினார் நாகேந்திரன் எல்லாருமே கட்டமைக்கப்பட்டாங்க. வானதி சீனிவாசன் போன்றவங்க எல்லாம் மேல போய் சொல்லி இப்போ நாம விட்டோம்னா அண்ணாமலை பாதையில போனோம்னா இங்க நமக்கு எதுவுமே தேராதுங்கிற ஒரு இதுல சொல்லி எடப்பாடியும் இதே சூழ்நிலையில அண்ணாமலை தன் பாதையில போயிட்டு இருக்கும் போது அவர் நிதிஷ்குமார் ஆப் தமிழ்நாடு, கன்ஷிராம் ஆப் தமிழ்நாடு சீமான நிதிஷ்குமார் ஆப் தமிழ்நாடு ஆக்க போறேன்னு, சீமான் அண்ணன் நல்லவர் வல்லவர் உறுதியா இருப்பாரு, காசு கொடுக்காம ஓட்டு வாங்குவாரு, திறத்தன்மை கொண்டு வரும்னு 8 விழுக்காடு எடுத்த சீமான ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ணாமலை பாராட்டினதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு. அந்த இபிஎஸ் அவங்களுக்கு எதிரான கணக்கு, இபிஎஸ் எதிரான 100% இபிஎஸ் எதிரான கணக்கு தான். இந்த கணக்கு நடக்கும் போதே ஒட்டுமொத்த பாஜகவும் எடப்பாடி ஐயாவும் இவர் விஜய் ஐயாவும் சேர்ந்து பாஜகவை தனிமைப்படுத்திருக்கான்னு சொல்லும் போது அந்த கருத்து எடுபட்டு எடப்பாடி பாஜகவுக்குள்ள வாராரு. 20 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டு உள்ள வாராரு. வந்தவர் அதோட விளையாட்டு அண்ணாமலைய கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கி வாங்கிட்டு போயிடுறாரு. அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ள கூட்டணிக்காக சீட் கன்வெர்டபிலிட்டிக்காக சாதிச்ச அண்ணாமலை நீக்கப்படுறாரு. அதற்கு பிறகு அந்த கட்சிக்குள்ள உள்ள சூழல் என்னன்னா, அண்ணாமலை ஆர்மிங்கிற அண்ணாமலைக்கு மீது பற்றுதல் கொண்ட ஒரு ஐடி விங் அபிஷியல் ஆர்கன் பிஜேபி ஐடி விங்கோட பவர்ஃபுல்லா இருக்கிறதும், அந்த மாற்றம்ங்கிற புள்ளியில மக்கள் இருக்கிறதும், அண்ணாமலை நீக்கப்பட்டதை அந்த கட்சி கேடர்ஸ் எங்கேயும் ஒத்துக்கிடாத ஒரு தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மீண்டும் அந்த அணிக்கு வேற தலைவர்கள், வேற கூட்டணி யாருமே வரல. ஜி கே வாசனை தவிர யாருமே வரல. இன்ஷார்ட்
தேமுதிக போன்றவங்கெல்லாம் வராததுக்கு காரணம் பாஜகவுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு இருக்குங்கிற ஒரு புள்ளியும் அவங்க மனசுக்குள்ள இருக்கு. வரலன்ற எது எப்படி நீங்க சொல்றது நடந்ததோ பாஜகவும் பெருசா அதுக்காக அப்ரோச் பண்ண மாதிரியே தெரியல. எல்லாரும் சொன்னாங்க பாஜக பேசினா வந்துடும், அவங்களும் ஒன்னும் பெருசா அப்போ அப்படி வர மாட்டாங்கிறது தான் 24 எடப்பாடி பழனிசாமியே போல்டா 6 சீட்டுக்கு மேல தர முடியாதுன்னு ஈடியாது ஐடியாதுன்னு அவர் தனியா போனார் இல்லையா. அது ஒவ்வொருத்தரும் தங்கள் லாபத்துக்கு தான் பார்ப்பாங்களே தவிர பிஜேபியை நோக்கி அவர் வந்ததே 18-8 முன்னிறுத்தி 150 இடத்துக்குள்ள 3வது தள்ளிடலாம், டெபாசிட் இலக்க வச்சிடலாங்கிற அச்சத்துல தான் வந்தார். அதோட ஃபால்ல தான் வந்தாரே தவிர பயத்துல வரல. அப்படி யாரும் வரமாட்டாங்க. நீங்க எந்த கட்சியும் தங்களுக்கு லாபம் இல்லாத ஒரு இதை எடுக்க மாட்டாங்க. எடப்பாடி கூட பாஜகவுக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் இதுவரை கொடுத்திருக்கிறாரு. அவர் நன்மைக்கு எதுவோ அதை செய்வார். இப்போ அவருக்கு பெரிய இக்கட்டு என்னன்னா, மோடி அயன்மேன்ல அண்ணாமலைக்கு ஆதரவாக ட்வீட் போட்டது, அண்ணாமலை முடிஞ்சிட்டாரு க்ளோஸ் பேசின பாஜகவில் மற்ற தலைவர்லாம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை தான் மோடிக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த ப்ரோக்ராமே அனௌன்ஸ் பண்றாரு. அதுல மோடி அண்ணாமலை தட்டி கொடுத்தது தான் ஹைலைட். வேற எல்லாம் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கோட மேட்டரை விட அண்ணாமலையை மோடி தட்டி கொடுத்தது தான் பெரிய ஹைலைட்டா. அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு, அது ஒரு செய்தியை சொல்லுதுன்னு சொல்றீங்களா? மோடி அவர்கள் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி கணக்கு இருக்கு. அந்த 18 விழுக்காடு வாக்குகளும் எப்படி 1971ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர்னு விழுந்த வாக்கு, முத்தமிழறிஞர் கலைஞரையும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் ஹீரோவா பார்த்து எடுத்த ஓட்டுக்குள்ள அதுதான் நிரூபிக்கப்பட்டது. 3.3 மக்கள் திலகமும் 24.8 முத்தமிழறிஞர் கலைஞர் எடுத்தாங்க. அந்த 55% 2 வரையும் பிரிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த 18 விழுக்காடு என்டிஏ வாக்கும் அண்ணாமலையை ஹீரோவா பார்க்கக்கூடிய வாக்கு. அதுல ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி இருக்கிறாரு, டாக்டர் இருக்கிறாரு, அன்புமணி இருக்கிறாரு, பாரிவேந்தர் இருக்கிறாரு, ஏசி சண்முகம் இருக்கிறாரு, தேவநாதன் யாதவ் இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, தமிழிசை 2வது வந்த இது இருக்குது, நயனார் நாயந்திரன் 2வது வந்தது இருக்குது, எல்முருகன் 2வது வந்தது இருக்கு, மதுரை சீனிவாசன் 2வது வந்தது இருக்கு. எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் அதுல இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த ஓட்டரும் கலைஞர் புரட்சி தலைவரை 71 ஹீரோவா பார்த்த மாதிரி அண்ணாமலை ஒரு ஹீரோவா பார்க்குறாங்க. ஸோ அண்ணாமலையை ஒதுக்கிக்கிட்டு இந்த அணி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் இருக்காது, சீட் கன்வெர்ட்டிங் இருக்காதுங்கிறத டெல்லி தலைமை உணருது. ஸோ அண்ணாமலைக்கு எதிராக ஆர்ப்பரிச்சவங்கள்லாம் அடங்கி போகக்கூடிய அளவுக்கு மோடி அண்ணாமலையை பாராட்டிட்டாரு. அதை தாண்டி அமித்ஷா, PL சந்தோஷ் அமைப்பு செயலாளர், அமித்ஷா எல்லாரும் அண்ணாமலையை பார்த்து பேசியிருக்கிறாங்க. அது பேசி முடிஞ்ச பிறகு அண்ணாமலை கான்ஃபிடண்டா தன்னோட அரசியலை பண்றாரு. பிரஸ் மீட் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பவர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாமா? மீண்டும் அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராட்டஜியை இது பண்ணி புஷ் பண்ணுவார் எடப்பாடி கிட்ட. இதுல இப்போ அமித்ஷா சொல்ற மாதிரி இப்ப நாங்க ஜெயிப்போம், ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னா நீங்க திமுகவை வீழ்த்துற ஸ்ட்ராட்டஜி போடணும்ல. இப்போ ஓபிஎஸ் ஏன் போய் அமித்ஷா அவர்கள் சந்திக்கிறாங்க? எதுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க? என்ன கணக்கு இருக்கு? இப்போ எதுக்காக அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ்னா இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறாங்க? அதான் இந்த 18 விழுக்காடு வாக்குக்குள்ள ஓபிஎஸ்க்கு ஒரு ஷேர் இருக்குது, தினகரனுக்கு ஒரு ஷேர் இருக்குது. ஒட்டுமொத்த அந்த வாக்குக்கு ஹீரோவா அண்ணாமலை நிற்கிறாரு. ஸோ இதை மறுத்துக்கிட்டு நீங்க 2021 மையமா வச்சு அந்த கணக்குகளை ஒரு சிலர் போட்டு கொடுக்கும்போது அது சரியா வராதுங்கிற மாற்று கணக்கு இது. இந்த 18 ஸ்டாலினுக்கு மட்டுமில்ல எடப்பாடிக்கும் எதிரான எண்ணம் கொண்டவங்க. அதனால அண்ணாமலையை ஒதுக்கிக்கிட்டு இந்த 18% வாக்கு எடப்பாடி தலைமைக்கு டிரான்ஸ்பர் ஆகாதுங்கிற உண்மையை பாஜக தலைமை இப்ப ரீதிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றீங்க. கிட்டத்தட்ட நம்ம முதல்ல போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு, திரும்பவும் பழைய ஆட்டத்துக்கு தான் வரணும்ன்ற முடிவுக்கு வராங்களோ? முதல்ல போட்ட கணக்கு தப்பான பிறகு இன்னைக்கு சகோதரர் பிரியன் சொன்ன மாதிரி இனிமேல் விஜய் சபார்டினேட்டா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரையும் மையமாக வச்சு 2 கண்களை அவங்களை எடுத்து, செங்கோட்டையன் எடப்பாடிக்கு அதிருப்தியாளர் எடுத்து, முத்துகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் அவரை எடுத்து, இவர் நாஞ்சில் சம்பத் போன்ற ஜெயலலிதா இவங்க அபிமானிகளை எடுத்து அவர் போட்டி அதிமுகவா எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பை அவர் உருவாக்கிட்டார். இதுல இருந்து அவர் வெளியே முடியாது. அவர் கட்சி வைப்ரண்டா ஒரு மூவ் ஆகுதுன்னா செங்கோட்டையனால தான் மூவ் ஆகுது. கொங்கு மண்டலத்தில் மூவ் ஆயிட்டு இருக்குது. பல அதிமுக அதிருப்தியாளர்கள் பார்க்கறாங்க. அன்னைக்கு அந்த டைம்ல அமித்ஷா அவர்கள் யோசித்திருந்தால் செங்கோட்டையன் அவர்கள் சந்திச்சார். அந்த புகைப்படத்தை கூட அவர் வெளியிடல, செங்கோட்டையன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அமித்ஷாவோ மோடி அவர்களோ ஒரு முடிவு எடுத்திருந்தா செங்கோட்டையன் போயிருக்க மாட்டார்ல, தாவேகாவுக்கு போயிருக்க மாட்டார்ல. செங்கோட்டையன் அதெல்லாம் இப்ப உணர்றாங்களா? செங்கோட்டையன் எதிர்பார்த்தாரு 20 விழுக்காடு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே சொல்லாம தன்னை முன்னிறுத்தி எடுத்த எடப்பாடி எப்படி ஈல்ட் ஆவாரு? 10ஆம் தேதி அவர் ஈல்ட் ஆக மாட்டார். எடப்பாடி வாய்ப்பு இல்ல. இப்ப ஜெயக்குமார் பேச்சு பாருங்க, வாங்குறத வாங்கிக்கிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு போக வேண்டியதான். என்னதான் பண்ண போறாங்க? அமித்ஷா மோடி
சரி, அமித்ஷானே வச்சு பேசுவோம். என்னதான் ரோல் இருக்க போகுது? மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜக தலைமைக்கும் மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் இருக்குது. விஜயை சேர்த்துக்கிட்டு நம்மளை ஒண்ணும் இல்லாம வாஷ் அவுட் பண்ணிடுவாருங்கிற அச்சத்துல அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு சேர்ந்தாங்க. இப்ப விஜய் தெளிவா பொசிஷன் பண்ணிட்டாரு. நான் சிஎம் கேண்டிடேட் தான் பொசிஷன் பண்ணிட்டாரு. இப்போ எடப்பாடிக்கும் வேற வழி இல்ல, பிஜேபிக்கும் வேற வழி இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இன் டிஸ்ட்ரெஸ்ங்கிற லெவல்ல இருக்கு. இதுல அண்ணாமலை கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி வருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அவர் கையில ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா அது இபிஎஸ் அவர்களுக்கு அது விருப்பம் இருக்குமா? இபிஎஸ் இல்லாமலும் இங்க ஸ்டாலினை ஃபைட் பண்ண முடியாது. இபிஎஸ் முன்னிறுத்தி ஃபைட் பண்ணாலும் அண்ணாமலை சொல்ற மாதிரி ரெண்டு ஜாதி கட்சியா போயிட்டு நான் வெள்ளாள கொண்டர், நான் வெண்ணியர், முக்குளத்தூர் எதிர்ப்பெல்லாம் இருக்குது. அது அண்ணாமலை தெளிவா கொடுத்துட்டார். இப்ப குறைஞ்சபட்சம் பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும். இங்க கன்வெர்டபிலிட்டி எல்லாம் இருக்காது. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி விஜய் நிக்கிறதுனால நம்ம கூட்டணி கட்சிகள் தொகுதியில எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்தர்கள் விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்கு. கன்வெர்டபிலிட்டி டேஞ்சர். அதனால பலத்துக்குரிய சீட்டை வாங்கணுங்கிறத அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்ப அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா சீட்டு தான். சீட்டு வாங்குறதுக்கு அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல இதுல இன்னொரு கோணம் இருக்கு. அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தினா டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் அவங்க அவரோட நல்லுறவுல தான் இருக்காங்க. அதை கொண்டு வர முடியுன்றது. இதை இவங்க கூட்டணியை பலப்படுத்த போறாங்களா இல்ல சீட்டை அதிகமாக்க என்ன யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரியன்? இல்லை, இதுல அண்ணாமலையோடைய அந்த செல்வாக்கு அல்லது அவரோட ஓட்டு வாங்குற கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது கொஞ்சம் ஓவர் பில்டப்பா இருக்கு. ஆக்சுவலா அது மிகைப்படுத்தப்பட்ட விஜய் எப்படி சொல்றோமோ அது மாதிரி தான். அவர் தனியா கட்சி ஆரம்பிக்கிறாரு, அங்க போறாரு இங்க போறாருலாம் கடைசியில பிரைம் மினிஸ்டர் முதுகுல தட்டினதே பெரிய விஷயமா பேசுறாங்க. சொன்னார் இல்லையா, அண்ணாமலை உழைப்பு கிடைச்ச வெற்றின்னு அந்த கூட்டணியில இருந்து சொன்னார். எம்ஜிஆர் அண்ணா சொன்னார், தம்பி முகத்தை காட்டினா 3 லட்சம் ஓட்டுன்னு சொன்னது உங்களுக்கு தெரியாது. பிரைம் மினிஸ்டர் முதுகுல தட்டுறது தலையில கை வச்சாலும் ரெண்டு வேற அர்த்தம் இருக்கு. ரெண்டு காட்சிகளை பார்த்துருக்கு தமிழ்நாடு. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. முதல்ல பிரதமர் வாலண்டியரா போய் ஆசீர்வாதம் வாங்கினாலும் ஒரு அண்ணாமலை கொஞ்சம் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் அவரை ப்ளோன் அவரை அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் அவரோட உருவத்தை மிகப்படுத்துறாங்க. ஆக்சுவலா அப்படி இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். அதாவது அவரோட இயல்பான உயரத்தை விட அதிகமான உயரமா சில பேர் காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்ப நீங்க சொல்வது கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ரெண்டாவது ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்குமே கருத்து வேறுபாடு இருக்கு. ஓபிஎஸ் உடைய எண்ணம் வேற, அதிமுகவுக்குள்ள போறது ஓபிஎஸ் ஓட எண்ணம். தினகரோட எண்ணம் அது இல்ல. பழனிசாமி தலைமையிலே இருக்கக்கூடாது, முதலமைச்சர் ஆகக்கூடாது, அவர் என்டிஏல ஒரு அணியா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு இவங்க ஒத்துப்பாங்களா தெரியாது. அப்போ இவங்க நினைக்கிற மாதிரி ஓட்டை கலெக்ட் பண்ற விஷயங்கள் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. அதுலயே சில சிக்கல்கள்லாம் இருக்கு. ராம்கி, இப்போ அமித்ஷா அவர் பேசுறாங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஒரு ரோல் இருக்கு. அவங்க திரும்ப திரும்ப என்டிஏ அப்படின்னு பேசுறாங்கன்னா என்ன ஆப்ஷன் இருக்குன்ற ஒன்று. இன்னொன்னு, அவங்க எந்த ஆப்ஷனை தொட்டாலும் ஒன்னொன்னு உள்முரணோட இருக்கு. அந்த சிக்கலும் இருக்குன்னா என்ன நடக்கும்? பாஜகவோட ரோல் இதுல என்னவா இருக்கும்? அமித்ஷா பாஜக வருது, களத்தில் இறங்குது அப்படின்னா அவங்க கூடவே சென்ட்ரல் ஏஜென்சிலாம் வருது போகுது அதெல்லாம் சொல்லிட்டு இந்தியா கூட்டணியும் அந்த கூட்டணி கிடுகிடுன்னு அப்படி நடுக்கத்தில் இருக்கும்போது இவங்க இறக்கி விடுற ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார்? அண்ணாமலை, ஓபிஎஸ், தினகரன். அப்படின்னா அண்ணாமலைக்கு கட்சியில் பதவி இல்லை, தினகரன்ட்ட கூட்டணி இல்லை, ஓபிஎஸ்ல கட்சியே இல்லை. ஸோ இவர்களெல்லாம் வைத்து இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாஜக எப்படி முன்வருத்தா நம்ம அவங்க சொல்றதை நம்ம எப்படி நம்புறது? ஏன் கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியாதா? என்டிஏக்குள்ள கொண்டு வர வாய்ப்பே இல்லையா? ஒரு சிம்பிளான எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா வாங்கன்னு சொன்னாலே அவங்களால வர முடியல. எப்படி ஒவ்வொருத்தர் தனித்தனியா சேர்த்து வைக்கிறதா? தனித்தனியா சேர்க்கறது அவங்களுக்கு பலன் அளிக்குமா? பெரிய சிக்கல். ஆக்சுவலா ரெண்டாவதுனா என்டிஏ கூட்டணி சொல்றீங்க. 6 மாதங்கள் ஆச்சு. ஆக்சுவலா அவர் இறங்கி சொல்ல தேவையே இல்லை. அவர் எப்படி சொல்லியிருக்கலாம்னா அதிமுக கூட்டணியில் பாஜக இணைகிறது, இல்லைன்னா பாஜக கூட்டணியில் அதிமுக சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்புறம் என்டிஏங்கிற வார்த்தையை சொன்னார். என்டிஏங்கிற வார்த்தை எதுக்கு சொல்றாருன்னா என்டிஏ கூட்டணி எங்க கிட்ட இருக்குது, ஸோ அதிமுக வெளில இருக்குது. இப்போ அதிமுகவை என்டிஏ கூட்டணிக்குள்ள உள்ள கொண்டு வரோம், கூட்டு அதிமுகவை என்டிஏ தலைவராக ஆக்குறோம். அப்படி சொன்னா நம்ம என்டிஏ கூட்டணி பெரிய அளவில் இருக்குமோ அப்படின்னு நினைச்சோம். இப்போ 6 மாதங்கள ஒரு மூமெண்ட் இல்லையே. இனிமேல் தானே பண்ணுவாங்க. இனிமேல் என்ன பண்ணுவாங்க? இவங்க இது வரைக்கும் இவங்க பேசிட்டு இருக்கதே இவ்வளவுதான். இதுவரைக்கும் ஏற்கனவே என்டிஏல இருந்த கூட்டணிகளே இல்ல, இன்னும் வரவே வர முடியல. ஓபிஎஸ் எல்லாம் எதுக்காக அமித்ஷா அவர்கள் சந்திக்கிறாங்க? ஓபிஎஸ் அதுக்கு எதை சார் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம அமித்ஷா சந்திப்பாங்களா? அமித்ஷா இவர் போனாரா, அவர் கூப்பிட்டாராங்க தெரியல. ஏதோ ஒன்று அவங்க கூப்பிடாம இவர் போயிருக்க மாட்டார். அதெல்லாம் இருக்கட்டும் சார். நான் அதுல ஒன்று தெளிவுபடுத்துறேன். இவங்க அழைக்கட்டும் இல்லது அவரா போகட்டும், உள்துறை அமைச்சரா இருக்கிறார். பல மாநிலங்கள்ல தேர்தல் ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நிச்சயமா. அப்ப அந்த புள்ளியில இருந்தே பேசுவோமே. அப்பாயின்மெண்ட் ஏன் கிடைச்சிச்சுன்ற புள்ளியில இருந்தே பேசுவோம். கிடைச்சதுன்னா அவர் 10 ஆண்டு காலம் நீங்க ஓப்பனா வெளிப்படையா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர் சொன்னா அவங்க பாஜக கட்சியில கூட இல்ல, கட்சியில இருக்கிற தலைவர்களை விட
அதிகமான நம்பகத்தன்மை கொண்டவர் ஓபிஎஸ் தான் 10 ஆண்டுகள் தொடர்ந்து பயணம் செய்திருக்கிறார். சரி, அவரை நம்பி பாஜக எது வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான நம்பிக்கை. அப்படிப்பட்டவர் அவர் ஒரு கேட்கிறாரு, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு, கிடைக்கல. ஸோ இப்போ அவர் என்ன சொல்றாரு, டிசம்பர் 15 அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. 15 என்ன முடிவு எடுக்கிறான்னு கடைசி அவர் இறுதியாக ஒரு முடிவு என்ன எடுக்க போறாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு வரலாம் கூட போயிருந்திருக்கலாம். இல்ல அவங்களே என்னதான் நீங்க வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்கறது கூட கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா இவர் டிசம்பர் 15 ஒரு டேட்டை சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த சந்திப்பே நடக்குது. நீங்க டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதனால என்ன பண்ண போறீங்க? அதனால இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறது இல்லை, அதுக்கு பெரிய 1000 அர்த்தம் இருக்கு. நான் உரிமை கோரல நிறுத்த போறலன்றது ஒண்ணு. அப்படி என்றால் அங்க தனி கட்சி ஆரம்பிக்கும்படி சொல்லியிருப்பார்கள். அதனால தானே இவர் அவசரமா மறுக்கிறார். இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி நான் அமித்ஷா அவர்கள்ட்ட பேசினேன். அதுக்கான அவசியம்னா அப்ப ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் வெளிப்படையா ஒரு பேட்டியிலையும் சொல்றாரு, இப்ப பலவீனமா இருக்கு, நீங்க ஒருங்கிணைக்காம ஒரு காலமும் வெற்றி பெறவே முடியாது அப்படிலாம் அமித்ஷாட்ட சொல்லியிருந்தா அதெல்லாம் அவர் எப்படி எடுத்துப்பாரு? உள்துறை அமைச்சர் வெளிப்படையாக ஒரு பிரஸ் மீட்ல அதிமுக பிரச்சனை அவங்க உள்கட்சி பிரச்சனை அப்படின்னு ஒரு தடவை இல்ல, 2 தடவை 3 தடவை சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவரை போய் திரும்ப நெருக்கடி கொடுக்கிற மாதிரி அதிமுக பிரச்சனையில தலையிட இல்ல. அந்த இடத்துல ஒரு வேறுபாடு பாருங்க. நீங்க எலெக்ஷனை தள்ளி வச்சுட்டு பேசுனீங்கன்னா அது உட்கட்சி பிரச்சனை. இன்னைக்கு அவங்க சொல்றது, நீங்க திமுகவை வீழ்த்தணும்னு சொல்றீங்கல்ல, அப்படி வீழ்த்தணும்னா என்டிஏ ஜெயிக்கணும்னா நம்ம கூட்டணி ஜெயிக்கணும்னா இவங்க எல்லாம் உள்ளுக்கு வரணும். இது இல்லாம நீங்க ஜெயிக்கவே முடியாதுன்றது எப்படி அதையும் நாங்க தள்ளி வச்சுட்டு பாக்குறோம்னா இவங்க இப்ப ஜெயிக்கிறது இல்லை, ஜெயிக்கிறது அப்புறம் இருக்கட்டுங்க. நீங்க முதல்ல அவர் அதிமுக உரிமை மீட்பு குழுங்கிறாரு, அதை கழகமாக மாற்றிட்டு தான் போறாரு. ஸோ இப்போ அவருடைய ஸ்டாண்டில் ரெடியாக இருக்காரு, நான் உண்மை அப்படிதான் செயல்பட போறேன்னு ரெடியாக இருக்காரு. இப்போ அவங்கள கூப்பிட்டுருக்காங்க, இவர் போய் பேசியிருக்காங்க, என்ன விதமான அரேஞ்ச்மெண்ட் என்டிஏவில் இடம்பெறுவதற்கான முயற்சிகளாக தான் இருக்கும். அதிமுகவில் முயற்சிக்கான அதற்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது அதை முன்னெடுக்கிற இடத்துல பாஜகவும் இல்லை, அவங்க தொடர்ந்து மறுத்துட்டு இருக்காங்க. இது அதிமுக விஷயத்தில் இன்ஃபேக்ட் என்டிஏல சேர்ப்பதில் கூட அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. நீங்க சொல்றது முக்கியமான இடம் திரு ராம்கி. அப்ப நம்ம இபிஎஸ் அவங்கள தள்ளி வச்சுட்டு இதெல்லாம் பேசவே முடியாது. டிக்ளேர் பண்ணிட்டீங்களா, என்டிஏ தலைவராக இபிஎஸ் டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் என்டிஏ கட்டமைக்கணும். நான் என்ன புரிந்து கொள்ளனா, அவங்க அப்போ முபாஜக என்டிஏ இருந்தது, அந்த என்டிஏ அப்படியே சிந்தாமல் சிதறாமல் எடப்பாடி வசம் ஒப்படைப்பதுதான் பிளான் ஆக்சுவலா. ஆனா அந்த 6 மாதங்கள்ல எந்த விதமான எந்த முன்னெடுப்புகளும் இல்லை. அந்த இடம் ராம்கி கவனிங்க, ஏடிஎம்கேவோட இயல்புக்கு மாறாக 1 வருடத்திற்கு முன்பே கூட்டணி அமைக்கிறாங்க. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னாதான், குருமூர்த்தி அவர்களும் சொன்னாங்க, இதுதாங்க எங்க ஸ்ட்ராட்டஜி, இல்லாட்டி அவர் தாவேகாவுக்கு போயிடுவாங்க அதனால அப்படின்னு. இப்போ மற்ற கட்சிகள்லாம் இருக்குல்ல, தாவேகா அதுக்கான ஆப்ஷனை ஓபன் பண்ணி இருக்கிறப்ப பாஜக இப்ப இவங்களெல்லாம் தக்க வைக்கணும்ல, இந்த 18% தக்க வைக்க வேண்டாமா? அதுக்கான காய்கள்லாம் நடத்த மாட்டாங்களா? ஆக்சுவலா நீங்க இந்த கூட்டணி இப்ப இன்னைக்கு தாவேகா தனியா போயிடுச்சு, அவங்க தனியா ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்குதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஒரு காலம் இருந்தது, இப்போ நீங்கள் சொல்கிற அண்ணாமலை ஓபிஎஸ் இவர்கள்லாம் பனையூர் பக்கம் போகலான்னு யோசிச்ச காலமும் இருக்குது. ஞாபகம் இருக்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்களை கேட்கும்போது மாமன் மச்சான் கூட்டணி தானே அப்படின்னாரு. அப்போ விஜய் யாருன்னா அவரே மாமா மச்சான் தானே அப்படின்னாரு. அப்போ இன்னைக்கு அவங்க கூட்டணிக்கு உகந்தவரா இல்லாதவராகிட்டாரா? அந்த இடத்துல ராம்கி ஒரே நாள்ல நிலைப்பாடு அண்ணாமலை அவர்கள் மாத்திட்டாங்க. மறுநாள் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் பத்தி கேட்டப்ப நான் என்ன அவருக்கு என்ன பிஆர்ஓவா அப்படிதான் அவர்கிட்ட போய் பாருங்கன்னா, அது ஒரே நாள்ல அந்த அவர் ஏன் அது மாறிச்சுன்றது வேற விஷயம். இன்னொரு தலைவரை அண்ணாமலைக்கு எதிராக நீங்க சொல்வது ராம்கி, இப்ப ஒரு கூட்டணி அமையணும்ல, அதுக்கு என்னதான் நடக்கும்? அதிமுக பாஜக அணி இப்ப என்ன பண்ண போறாங்க? கூட்டணி அமைய வேண்டும் என்றால் பாஜக தான் முன்னெடுப்பு செய்யணும். அதாவது என்டிஏ புதுசா ஒரு கூட்டணி அமைக்கலாம், ஏற்கனவே உள்ள இருந்தவர்களை தக்கவைக்கான பணிகளை அதான் செய்யணும். அதை தான் எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த 6 மாதங்கள்ல அவங்களால செய்ய முடியவில்லை. இன்னைக்கு அதிமுக தான் செய்ய வேண்டியிருக்கும். வேற அதான் ஆக்சுவலா நீங்க இங்க தமிழ்நாட்டில் என்னதான் சொன்னாலும் திமுக தலைமையிலான அதிமுக தான் இனி முன்னெடுப்பு செய்யணும். நீங்க முன்னெடுப்பு செய்யுங்கன்னு ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டு இவங்க வெயிட் பண்ணலாம். இவங்க சொல்றது எப்படின்னா, பீகார் மாதிரி தமிழ்நாடு, பீகார் மாதிரி தமிழ்நாடு நடக்க போறது. நீங்க சொல்ற முக்கியமான அது பிரியன் அவர்கள் சொன்னது, நான் மீண்டும் வரை பிரியன், இது பாஜக ரோல்ல அணி அமைக்க போறதுன்றது ஏடிஎம்கே தானே, அதை நம்ம பேசலாம். நான் வரேன் உங்கள்ட்ட. அமித்ஷா சந்திக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறவங்களை சந்திக்கிறார். ஏன் அதுன்ற கேள்வி இருக்கு. துரைக்கர்ணா, அமித்ஷா அவர்களோட பேச்சு, இந்த சந்திப்பு அப்படின்றது அதிமுக தொண்டர்கள், அதிமுக ஆதரவாளர்கள், திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட எல்லாம் இருக்கிற கேள்வி, எப்படி அணி அமைய போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜக இதுல என்ன ரோல் இருக்கு? தமிழக அரசியல் கள நிலவரம் தொடர்பாகவும், இந்த தேர்தல் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிற முன்னெடுப்பு தொடர்பாகவும் நாள்தோறும் வாராந்திரம் தோறும் மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒற்றைக்காலில் நிற்கிறது, முன்முயற்சியை எடுக்கிறது.
பிற மாநிலங்களில் உள்ள கட்சிகளை விடவும் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவிற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அந்த ஆட்சிக்கும் எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அதனால் அவர்களை வீழ்த்தியே தீர வேண்டும், அதனால தான் அந்த ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அப்போ அதற்கான வியூகங்கள் வகுக்க வேண்டும். கள யதார்த்தம் என்ன என்பதை மத்திய உளவுத்துறை மூலமாக திரு அமித்ஷா அவர்கள் அறிந்து வருகிறார். அதனால தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் அழைத்து பேசினார். தென் மாவட்டங்களில் குறைந்தது 8.5 9% அளவிற்கு திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா டிடிவி தினகரனுக்கான ஆதரவு வாக்குகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 16 நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 96 தொகுதிகளில் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் கணிசமாக இருக்கிறது. திரு செங்கோட்டையன் அவர்கள் விலகியதற்கு பிறகு கொங்கு மண்டலத்திலும் ஒரு லேசான சரிவு, ஒரு 1% 2% எடுத்துங்க. அப்போ இதை நாம் சரிப்படுத்த வேண்டுமென்றால் நான் பல காலமாக சொல்லி வருகிறேன், இந்த ஒருங்கிணைந்த வலிமை மிக்க அதிமுக தேவை என்பதை அமித்ஷாவும் உணர்ந்திருக்கிறார். இதைத்தான் வலியுறுத்தியிருக்கார் திரு ஓபிஎஸ் அவர்கள். 2021 அமித்ஷா அதை உணர்ந்துட்டாருன்றீங்களா? அமித்ஷா உணர்ந்துட்டாருன்றீங்களா? அதை உணர்த்தி இருக்கிறார். வந்து உணர்ந்தால் அதற்கான வேலை திட்டத்தை இங்க தமிழகத்தில் தொடங்குற போது நமக்கு தெரியும். திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் 2001 டிசம்பர்ல அனைத்து இந்திய அதிமுகவின் சட்டத்திட்ட விதிகளின்படி முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். இந்த நிலைப்பாடு என்பது 2026 டிசம்பர் வரையிலும் இருக்கு. எனவே இந்த நிலைப்பாட்டிற்கு எங்களை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஆசைப்படலாம். அமித்ஷா கூட உணரலாம். ராம்கி சொன்ன பாயிண்ட்ன்றது இங்க இபிஎஸ் அவங்களை நீங்க தவிர்த்து விட்டு நீங்க ஒருவேளை அப்படி ஒரு கூட்டணி அமைக்கணும்னா இல்ல ஓபிஎஸ் தவிர்த்து இபிஎஸ் தவிர்த்து விட்டு இல்ல இபிஎஸ் சொன்னா மட்டும் தானே இதெல்லாம் நடக்கும். அமித்ஷா நினைச்சா நடந்துருமான்னு கேட்கிறேன். திரு இபிஎஸ் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவர் இந்த நிலைப்பாட்டுக்கு ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். வேற என்ன வெற்றி, என்ன சாத்தியம்? எல்லோரும் பேசுறாங்கல்ல 7%, 8%, 9% இந்த வேறுபாடுகள், எந்த வாக்குகளை வச்சு அவர் இந்த வெற்றியை அவரால் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது இவங்களெல்லாம் சேர்த்து நிச்சயமா ஒன்றிணைந்த அந்த ஒருங்கிணைப்பு என்பது கூட எல்லாரும் சொல்றாங்க அவருக்கு எந்த பதவி பொறுப்பு வேண்டான்ட்டாரு, அதனால அப்படியே சேர்த்து. அது அல்ல, அவரை இணைக்கின்ற பொழுது அவரோடு பயணிக்கிற அந்த மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் இருக்காங்கல்ல. 1989 ஜே அணி ஜா அணி எந்த அணுகுமுறையில் எந்த நடைமுறையில் இணைந்ததோ அந்த அடிப்படையில் இணைத்தால்தான் அந்த ஒருங்கிணைப்பு சாத்தியமாகும். களமாடுவதற்கு திமுகவை எதிர்த்து தீவிரமாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு இவர்களுடைய இந்த ஒருங்கிணைப்பு ஒன்றிணைந்து தான் போகணும் அப்படிங்கிற அந்த கருத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறார். அது ஒன்றுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. திரு அமித்ஷா அவர்களை சந்தித்த அடுத்த நாளும் அன்றைக்கே கூட திரு அண்ணாமலை அவர்கள் சந்திச்சு வந்த உடனே ஐயா சொன்ன மாதிரி கமலாலயத்தில் ஒரு பிரஸ் மீட்டை நடத்துறார், அதிகாரப்பூர்வமாக பிரஸ் மீட்டை நடத்துகிறார். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நிச்சயமா முக்கியத்துவம் இருக்கு. நீங்க இந்த மாநிலத்தினுடைய செயல் தலைவராகவோ அல்லது தேர்தல் பொறுப்பாளராகவோ கூட அவரை நியமிக்கலாம்ங்கிற மாதிரி அவங்க வட்டாரத்தில், திரு அண்ணாமலை வட்டாரத்தில் உள்ளவர்கள் சொல்றாங்க. அவங்க எதிர்பார்ப்பா இருக்கலாம், ஆசையா இருக்கலாம். நீங்க வியூகம் வகுக்கணும்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை அகற்றுவதற்கு வியூகம் வகுக்கணும்ல. திமுக ஆட்சி கட்சியாக இருக்கிறது. இப்பவே உதவித்தொகை எல்லாருக்கும் கொடுத்துறேன்ட்டாரு. யாரெல்லாம் மனு செய்தார்களோ அந்த பெண்களுக்கு உரிமை தொகை. இப்போ பொங்கல் பரிசு 5000 ரூபாய் குடும்பத்துக்கு ஒரு கார்டுக்கு வருது. இதை தாண்டி துரைக்கண்ணன் நீங்க எல்லாம் மக்கள் மனசுல ஆசையை வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எதிர்பார்ப்புக்கு வந்துருவாங்க. 2021 திரு எடப்பாடியார் 250 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த போது 5000 ரூபாய் கொடுக்கணும்னு மரியாதைக்குரிய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர். அது கொரோனா சார், கொரோனா. இப்ப நீங்க தாய் வீட்டு சீதனம்னு செல்லூர் ராஜு சொன்ன மாதிரி வருன்றீங்க. இப்ப என்ன கேள்வின்னா துரைக்கண்ணன், இல்ல அதுதான் அவ்வளவு வலிமையாக இருக்கிறாங்க. நீங்க சொல்வது எதிர்ப்புறத்துல வலிமையானா, இப்ப ராம்கி சொல்றது நீங்க என்டிஏக்குள்ள அவங்களை கொண்டு வரணும்னா கூட நீங்க 2021 அந்த மாதிரி என்டிஏன்னு 24 அப்படி கொண்டு வரணும்னா கூட அது இபிஎஸ் கன்சென்ட் இல்லாம நடக்கும். அதுதானே ராம்கி சொல்றாரு. அவர்தான் அதை முடிவு எடுக்கணும். என்டிஏவினுடைய இந்த மாநிலத்தின் தலைமை பொறுப்பு திரு எடப்பாடி வசம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஓகே, ஒப்படைக்கப்பட்டு விட்டது. என்டிஏ அணியில் 2024 பயணித்த எந்த அரசியல் கட்சி தலைவரையாவது சந்தித்து பேசி இது தொடர்பா ஒருங்கிணைப்பு, அது தொடர்பா ஏதாவது பேசினாங்களா இந்த கூட்டத்தில்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே நடக்கல. தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் மட்டும் அங்கங்க ஒருத்தர் 2 பேர்ட்ட போய் பேசுறாரு. ஆனால் அதற்கான முன்னெடுப்பு ஏப்ரல் மாசம் கூட்டு போய் டெல்லியில ஒப்பந்தம் போடுறார். அதே ஒரு வாரத்தில் வந்து இங்க சொல்றார் இவர் தான் அப்படின்னு.
உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுதான் அவர் நிலைப்பாடுங்கிறாங்க. எங்க 2017 உட்கட்சி பிரச்சனையில் யார் தலையிட்டது? இன்றைக்கு அந்த 11 எம்எல்ஏக்கள் ஆதரவை திரு ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவங்களை திரு எடப்பாடி ஆதரவு நிலைப்பாட்டு கொண்டு போனதுனால தான் 4.5 வருஷம் அவரால் முதலமைச்சராக இருக்க முடிஞ்சது. நீங்க சொல்றது அதுக்கு நன்றி விசுவாசமா இருப்பேன்னு சொல்றாருல்ல. அது கரெக்ட் துரைக்கண்ணா. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட்ல இன்னொன்று, இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம், ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கிற அப்பாயின்மெண்ட், இதன் மூலம் நீங்க சொல்றதுன்றது ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அதிமுகவுல பாஜக வந்து இதெல்லாம் சரி செய்வாங்க. அதாவது தேசிய அளவுல மரியாதைக்குரிய வாஜ்பாய் அத்வானி காலத்தில் இருந்த அந்த தத்துவார்த்த சித்தாந்த ரீதியில பாஜக இப்ப இல்ல. திரு அமித்ஷா மோடி அவர்கள் வந்து சாதுரியமா சாகசமா சாமர்த்தியமா களமாடி ஒரு மாநிலமா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நாம கடந்த காலத்துல 80கள்ல இருந்து பார்த்தோம்ல, இலகணேசன், கிருஷ்ணமூர்த்தி, சிபிஆர், பொன்னாருன்னு அவர்களை தாண்டி ஓரளவுக்கு பாஜகவை அறிமுகப்படுத்தல. எண்மண் எண் மக்கள் யாத்திரையில திரு அண்ணாமலைக்கான பங்களிப்பு இருந்தது. இளைஞர் கூட்டம் ஒரு 40% அவரோட போச்சு நம்ம பார்த்தோம். அதை பயன்படுத்த வேண்டும் என்று அமித்ஷா விரும்பி இருக்கலாம், மத்திய பாஜக தலைமை விரும்பி இருக்கலாம். எனவே இது அதுதான் சொல்றேன், 4%, 3%, 11%, 1.5%, 2%, இது எல்லாம் வந்ததுன்னா திமுக வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க. துரைக்கண்ணா சொன்ன பாயிண்ட்லயே சொல்றோம். திமுக கூட்டணின்றது இருக்கு, வலிமையா இருக்கு. துரைக்கண்ணா அவர்கள் சொல்றது இப்ப என்ன, இபிஎஸ் அவர்கள் இருந்து நயினார் நாகேந்திரன்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாக்குகள் கூட சிதறக்கூடாது, அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு. இப்ப அமித்ஷா சொல்றாருல, துடை தெரியப்படும் இந்த ஆட்சி அகற்றுவோம் அப்படின்னா அதுக்கான வியூகத்தை வகுக்காம எப்படி இருப்பாங்க பாஜகவுல? அதுக்கான வியூகத்தை பாஜக தான் இருக்கணும். நீங்க திமுக அதுதான் சார், அதுதான் துரைக்கண்ணா சொல்றாரு. ஓபிஎஸ், டிடிவி, அண்ணாமலை இவங்களுக்கான பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்றாங்க. இல்ல கொடுக்கலையே, அது இதுவரைக்கும் கொடுக்கலையே. இப்ப நீங்க ஒரு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற கட்டமைக்கப்பட்ட ஒரு மாலை மாரி என்டிஏ சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அப்ப கொடுக்கும்போது அங்க அது என்டிஏ நாம சொல்றதெல்லாம் என்டிஏல இருக்கும் கேட்காங்கிற ஒரு நம்பிக்கையில தானே இவங்க அறிவிக்கிறாங்க. உள்ள இருக்கிறவங்க நீங்க சொல்லுங்க, அதுல ரொம்ப நுணுக்கமா பாருங்க திரு ராம்கி. அதற்கு முன்பாக அதான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கோடிட்டு காமிச்சாங்க, அண்ணாமலை அவர்களையே அதற்கான கூட்டணிக்கான விலையாக கொடுக்குறாங்க. இப்ப நிலைமை ரிப்போர்ட்லாம் மாறியாச்சு, திரும்ப உள்ளுக்கு கொண்டு வரணும். அன்னைக்கு அமைதியா இருந்தது காரணம் இபிஎஸ் அவர்கள் ஏதாவது நினைச்சுப்பாங்க. இப்ப வந்து அதை பொருட்படுத்தாது ஒரு அணியை அமைக்க வேண்டிய ஒரு நெருக்கடி பாஜகவுக்கு இருக்கா? அந்த இஷ்யூ எங்க, எதனால வந்து ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்கள் கூட்டணிட்டு வெளில போறாங்க, என்டிஏல இருந்து எதுக்கு போறாங்கன்னா, எங்களுக்கு எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ள நாங்க தயாராக இல்லைங்கிற சொல்லி தானே போறாங்க. அதெல்லாம் திரைப்படத்தின் இடைவெளி எல்லாம் தாண்டி வந்த ஸ்டேட்மென்ட் வந்தாச்சு. ஆனால் அந்த அதுக்கு முன்பு ஆதரிச்சு தான் இருந்தாங்க. அங்க அந்த இஷ்யூ ஓபன்ல தான் இருக்குது. அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல பாஜக தான் இருக்குது. இப்ப பாஜக அட்ரஸ் பண்றாங்க. பாயிண்ட் அட்ரஸ் பண்ண அதுதானே துரைக்கண்ணா சொல்றார். இனி இதெல்லாம் செய்ய போறாங்கன்னு, அது நடக்குமா? என்ன செய்வாங்க, என்ன செய்ய முடியும்? ஆக்சுவலா அதான் இவங்க என்ன சொல்றதே ஒருங்கிணைந்த அதிமுக சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க உள்ள வந்ததுன்னா ரெண்டு விஷயம் தாங்க. இது எல்லாமே பாஜகவுக்கு விடப்பட்ட சவாலுங்க. நீங்க வந்து அவங்கள எப்படி நீங்க கெடுவீங்க? இதெல்லாமே இரட்டை இலை வழக்கு இருக்கு, பொதுச் செயலாளருக்கான வழக்கு இருக்கிறது. எனவே நெருக்கடி என்பது அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் வரும். இன்னொன்று, நீங்க ஜனவரிக்குள்ள இதை முடிச்சுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக என்டிஏ தலைமையில ஒரு கூட்டு போராட்ட குழு, அந்த குழுவை போட்டு தமிழ்நாடு முழுவதும் எல்லா நகரம், ஒன்றியம், தொகுதி வாரியாக போராட்ட திட்டமும் டெல்லியில வகுக்கப்பட்டிருக்கிறது தான் எனக்கு கிடைச்ச தகவல். சிக்கல் என்னன்னா, ராம்கி சொல்ற மாதிரி, அதாவது வந்து பாஜக தான் இந்த கூட்டணி அரேஞ்ச் பண்ணு சொல்றாருல, அப்போ அதிமுக நோவாம நுங்குதுன்னவங்களா? அவங்களுக்கு என்ன ரோல்? இல்ல, ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி பாஜக ஃபெயில்டுங்க. அவங்க கிட்ட என்டிஏ இருந்தது, அது என்டிஏ தான் இல்ல. அதிமுக எதுமே பண்ணாதா? அதிமுக பண்ணோம். இது என்ன இதுவரைக்கும் பண்ணல 6 மாசம். நீங்க என்ன பண்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? பண்றதுக்கு என்ன இருக்கு? தினகரனையும் ஓபிஎஸ் உங்களால கொன்ற முடியுமா? ஓபிஎஸ் நால கொன்ற முடியுமா? இபிஎஸ் நால கொன்ற முடியுமா? கொன்ற முடியாது. அண்ணாமலையும் தினகரனும் ஓபிஎஸும் நேர இபிஎஸ்க்கு எதிராக இருக்கும்போது இந்த கூட்டணியோட சிக்கல் என்ன தெரியுமா சார்? ரொம்ப தெளிவா சொல்றேன். நீங்க வந்து அதிமுகல ஓபிஎஸ் கொண்டு இணைக்கிறது, தினகரனை கொண்டு என்டிஏல இணைக்கிறது, எடப்பாடிக்கு எதிராக இருக்கிற அண்ணாமலையை அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இதோட இந்த கூட்டணி பயணிக்குது. ஆக்சுவலா இந்த வந்து நடக்காத சில விஷயங்கள் இதுல உள்ள இருக்கு. ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் சொல்லிடுறேன். பிரியன் சார் தான் சொன்னது என்னன்னா, எடப்பாடி அவர்களால் கூட்டணி அமைக்க முடியவில்லை. ஆமா, அமைக்க முடியலை, பாஜக தான் எல்லா நகர்வுகளும் செய்கிறது அப்படின்னு 6 மாதங்களா பல விவாதங்கள் சொல்லியிருக்காரு. 6 மாதங்களா பாஜக நகர்வுகள் ஒரு நகர்வுகளும் ஒன்னும் எஃபெக்ட் இல்ல. இது சார் அதுல ராம்கி அந்த இடத்துல துரைக்கண்ணா சொன்ன பாயிண்ட்ன்றது
ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் கோடிட்டு காண்பித்த மாதிரி இபிஎஸ் அவர்களுக்காக அமைதியாக இருந்திருக்கலாம். இனி வெற்றி பிரதானம்னா இபிஎஸ் அவர்கள் வருத்தப்படுவாங்களேன்றதுக்காக நாங்க அமைதியா இருக்க முடியாது, ஸ்ட்ராட்டஜியா வகுக்கணும்ன்றது தானே துரைக்கண்ணா சொல்றாங்க. என்டிஏங்கிற வார்த்தையை அன்னைக்கு அதிமுக கூட்டணி அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு என்டிஏங்கிற வார்த்தையை சொல்லியிருக்க வேணாம். அதிமுக பாஜக கூட்டணி. ரவீந்திரன் துரைசாமி சுருக்கமா சொல்லுங்க. காலகாலமாக இங்க திராவிட கட்சிகள் தலைமையில தான் கூட்டணி இருக்கும். ஒன்று திமுக தலைமையில அல்லது அதிமுக தலைமையில. இப்ப என்டிஏ தலைமையில கொண்டு வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சினோ சொல்லிட்டாங்க. சரி, நம்ம என்ன நிலைப்பாடை எடப்பாடி எடுக்க போறாரு? மிஸ்ட்ரஸ்ட் வந்து எடப்பாடிக்கும் பாஜக தலைமைக்கும் இருக்குது. 24 மோடிக்கு செய்ததை 29 மோடிக்கு எடப்பாடி செய்ய வாய்ப்பு இருக்கு. அதுல அலர்ட்டா இருக்கிறதுக்கு தான் அண்ணாமலையை பயன்படுத்துறாங்க. ரவீந்திரன் துரைசாமி, இப்போ 2019 என்டிஏ அல்லது 2024 என்டிஏ அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டா கூட ஒரு வலுவான அணி அமைக்கணும், கூட்டணி அமைக்கணும்ன்றது ஒண்ணு. இப்போ அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பலமுறை சொல்லியிருக்கீங்க, எந்த வாக்குகளும் சிதறிடக்கூடாது, எதிராளிகளை பலவீனப்படுத்துவாங்கன்னு. தேர்தல் நெருங்க அதுதானே ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும். இது பொதுவா நம்ம பீகார் தமிழ்நாடுன்னு பொதுவா பார்க்குறோம். ரியாலிட்டியா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சக்சஸ் ஹேஸ் சோ மெனி ஃபாதர்ஸ், ஃபெயிலியர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆர்ஃபன். ஒரு தோல்விங்கிற அனாதை இதாக தான் அங்கே என்டிஏயும் அதிமுகவும் இருக்குது. இவங்க இது மைனஸ், பாஜக மைனஸ் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்குன்னு சொன்னாங்க. அவங்க அதை விட மோசமாக தோத்துட்டாங்க. அதுக்கு ஓபிஎஸ் ஒற்றை தலைமையாக்கி அதில் அவங்க 13 விழுக்காடு வாக்களை இழந்துட்டாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன் டிஸ்ட்ரெஸ், வேற வழி இல்லை. திமுக அணி இன்டைரக்டா ஒரு அணியை வச்சுக்கிட்டு 45 விழுக்காடு வாக்கில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க கூட கொண்டு போய் சேரதுக்கே என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகளும் தலைவர்களும் வந்து ஒரு ஆர்வத்தையும் காட்டுறாங்க. அதிமுக இருந்த தேமுதிக ஒரு ஆர்வத்தை காட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில மீதி இருக்கிறவங்களை வச்சு எப்படி ஒன்றிணைச்சு கொண்டு போறதுங்கிறது இல்ல. நான் ஒரு சிம்பிளா கேட்கிறேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு இணக்கத்தை காமிக்கிறாங்க, அவங்கள கொண்டு வருவதற்கு. தேமுதிகவை பேசினா கொண்டு வருவதற்கு வாய்ப்பு. ஓபிஎஸ் டிடிவியை பொறுத்த வரைக்கும் பாஜக மீது அவங்களுக்கு தனிப்பட்ட வெறுப்பு இல்லை. அவங்களை இது மாதிரி கொண்டு வரதுல அவங்களுக்கு என்ன தடை இருக்கு? எல்லாம் பேசிடலாம். யாருக்கு என்ன? பாமகவுக்கும் உள்ளேயே டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை இருக்கு. யாரை கொண்டு வர? ரெண்டு பேரும் யாரு ஒற்றுமைப்படுத்த முடியும்? ஐயா குருமூர்த்தி இப்பயும் அது ஒற்றுமை ஆகல. ஒண்ணு. சரி, இருக்கிறவங்க கட்சி பாமக தானே. அன்புமணி அவங்க இருக்காங்கல்ல, அவங்கள கொண்டு வர மாட்டாங்க. அவங்க கொண்டு வந்தா அப்புறம் ராமதாஸ் நாளைக்கு என்ன முடிவு எடுப்பாரு? அடுத்தால தேமுதிக பாமகவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா தேமுதிக என்ன முடிவு எடுப்பாங்க? ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும்னா அவர் இரட்டை தலைமை வேணும். நான் எடப்பாடி நம்ப முடியாது, நான் இவ்வளவுக்குள்ள இது பண்ணியும் என்ன பிடிநிலை இல்லாம அவர்கிட்ட நான் எப்படி வர முடியும்னு ஓபிஎஸ் தன்னோட கருத்தை கேட்பாரு. கண்டிப்பா ஓபிஎஸ் பொறுத்தவரை 13 விழுக்காடு ஓட்டு காலி ஆயிட்டு பார்லிமெண்ட் வேற சட்டமன்றம் வேற எல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில எடப்பாடிக்குள்ள வாக்கு சதவீதங்கிறது சட்டமன்றத்துக்கும் பொருந்தக்கூடிய வாக்கு சதவீதம் தான். பலகீனப்பட்டு நிற்கிறார். அவர் தலைமையில சொல்லிட்டு வந்திருக்கிறார். சொல்றது எல்லாரையும் கொண்டு வரலாம், ஆனா அது அவ்வளவு எளிதா இருக்க, பெரிய சவாலோட இருக்கின்றீங்க. எல்லாரும் லாபத்துக்கு இருக்காங்க. லாபம் இல்லாம யாரை நம்பி நிப்பா? நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றீங்க எல்லா ரிப்போர்ட் எல்லாம் போகுது. அரசியல்ல எதுவுமே சாத்தியம் தான். மனம் ஒன்று மார்க்கம் உண்டு. மனம் இருந்தால் மார்க்கம். நீங்க நாளுக்கு நாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பலகீனமாக இருக்கு. பேசிட்டு இருக்கப்பே நமக்கு கிடைக்கிற தகவல் வந்து மீண்டும் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போவார்ன்ற செய்தியும் கிடைக்கும். இல்ல அதான் இப்ப டெல்லிக்கு போனாலே நீ பரபரப்பு செய்தி தானே. அதான் இப்ப நாளுக்கு நாள் அது பலகீனமாயிட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். திரு ஓபிஎஸ் நீக்கம், திரு சசிகலா நீக்கம், டிடிவி தினகரன் நீக்கம், அதை தொடர்ந்து இப்போ அண்மையில் KA செங்கோட்டை நீக்கம். இது வந்து பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில். இதை தாண்டி அதிமுகவோடு பயணிக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, எந்த பிரதிபலனையும் எதிராமல் ரெட்டலை வந்துச்சுன்னா ஓட்டு போடுறேன்னு சொல்லி ஒரு 1 கோடி பேர் இருக்கான்ல, அவன் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த 6 பேர் போனோம்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, இந்த 6 பேரில் 2 பேர் இன்றைக்கி கடுமை அதிருப்தியாக இருக்காங்க. திரு தங்கமணி, CV சண்முகம் திரு எடப்பாடியோடு முரண்பட்டு நிற்கிறார்கள். அடுத்தடுத்த நிலையில் இருக்கிறவங்களும் ஒன்றுபட இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் போடுறேன். இந்த அதிருப்தி எல்லாம் தனிப்பட்ட முறையில் இருக்கு, எதுவும் வெளிப்படையா கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும். கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும். ஒன்றுபட்டால்தான் வெற்றி நிச்சயம். திமுகவை களத்தில் வீழ்த்த முடியும். அதுதான் அந்த கட்சியை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவின் பிரதான நோக்கமா இருந்தது. அவர்கள் விட்டு கொடுத்தாங்கல்ல, தனக்கு எதிராக சொல்றது. அப்படி ஒரு அழுத்தம் உள்ளுக்குள்ளே வருது. இருக்கு இந்த பொதுக்குழுல தீர்மானம் போடுன்னு சொல்லியிருக்காங்க 4-5 தலைவர்கள். இது முக்கியமான ஒருங்கிணைப்புக்கு தீர்மானம் போடுங்கன்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. முக்கியமான செய்தியா இருக்கே இது.
ஃப்ளைட் டிக்கெட் ரேட்லாம் ஏறிடுச்சு. அதனால அடிக்கடி டெல்லிக்கு படையெடுப்பதனால செலவு தான் அதிகம் முடியும். அதனால ஒரு பெரிய பலன்கள் விளைய போதில்லை. ரெண்டாவது நீங்கள் வந்து என்டிஏ ஒன்றும் இல்லை, பாஜக வந்து அவங்க வந்து முழுக்க அதிமுக விட்டு நீங்கள் லீட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் பொதுவாக வெளிப்படையா கேட்கிறேன். ஒன்று, அதிமுகவில் இருந்து அப்படி ஒரு இன்டர்னலா அழுத்தம் வந்ததுன்னா இபிஎஸ் அவங்க என்ன செய்வாங்கன்றது ஒண்ணு. என்டிஏக்குள்ள இல்ல அகாமடேட் பண்ணணும், இல்ல பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குதுன்னா இபிஎஸ் அவங்க என்ன செய்வாங்க? என்டிஏல அகாமடேட் பண்ணல, இபிஎஸ் எந்த அப்ஜெக்ஷன் செய்ய போறது இல்லையே. என்டிஏல தாராளமா அவங்க அகாமடேட் பண்ணலாம். அதுக்கு தானே எல்லாம் பேச்சு நடந்துட்டு இருக்கு. தனி கட்சி அரபியெல்லாம் கேட்ட கேள்வி அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதுல என்டிஏல அகாமடேட் அப்பார்ட்மெண்ட் அது முடியாதுன்றாங்க. நிறைய வந்து 10 சீட்டு 5 சீட்டும் கொடுத்து அவர்களை தோற்கடிப்பதற்கான வேலையை திரு எடப்பாடியார் நிச்சயம் செய்வார். அது வந்து 2021 போடி தொகுதியில அவரை தோற்கடிப்பதற்காக திமுக வேட்பாளருக்கு பணம் கொடுத்தவங்க நடந்திருக்கு. அதனாலதான் சொல்ல உள்ளுக்குள்ளதான் வரீங்க. இல்ல இப்ப இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். பாரதிய ஜனதா கட்சியோட ஏப்ரல் மாசம் உடன்பாடு கொண்டு வந்துருச்சுல. நேத்து ஜெயக்குமார் பேசுறார், திமுகவுக்கும் பிஜேபிக்கும் அண்டர் டீலிங் இருக்கு, ரகசிய ஒப்பந்தம் இருக்கு, தேர்தலுக்கு பிறகு 2 பேரும் கைகோத்து போவாங்க அப்படின்னு ஜெயக்குமார் பேசுறாருங்க. அப்ப என்ன முரண்பாடு இது? பிரியன் முடிச்சிருங்க. இந்திய கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய தேசிய அளவுல வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாஜகவுக்கு அந்த ஒரு பெர்செப்ஷன் வரணும். தமிழ்நாட்டில் என்டிஏ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பெர்செப்ஷன் பாஜக அவசியப்படுது. அவங்க ஆசைப்படலாம் சார். துரைக்கண்ணன் அவர்கள் கேட்கிறது, ஓபிஎஸ்ஓ டிடிவியோ நாங்க என்டிஏல அப்படிலாம் அகாமடேட் ஆகி எங்களை சுருக்கிக்கிட்டு இருக்க மாட்டோம்ன்றதா என்ன பண்ணுவாங்க? இங்க அதை விட தாண்டி அதிமுக தான் வேணுங்கிறாங்களா? இல்லங்க, இது லாஜிக்கல். அவர் தான் அதிமுகவில் சேருவது இடமே இல்லைன்னு சொல்லியாச்சு. பாஜகவும் நாங்க அதுல சம்பந்தப்பட போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அந்த ரெக்வஸ்ட் ஏன் வைக்கிறாங்கிறதும் புரிஞ்சுக்க முடியல. அப்போ இந்த கூட்டணி ஏன் வந்து ஒரு சிக்கலான ஒரு கட்டத்தை அடையுதுன்னா இந்த பேச்சிலே தெரியுது. ஏன் அடையுதுன்னா வந்து ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ், அவங்களுடைய பார்வை வந்து எடப்பாடியை பற்றின பார்வையே வேற. அமித்ஷா எப்படியாவது அரசியல் ரீதியா பின்னடைவு செய்ய அமித்ஷா சொன்னா மாத்திக்க மாட்டாங்களா பார்வைய? அமித்ஷா சொன்னாலும் இப்ப இன்னைக்கு என்ன பேசிருக்காரு பாத்தீங்களா? விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சா என்டிஏ 3வது இடத்துக்கு போகும்னு சொல்லிருக்காரு. என்டிஏ தினகரன் சொல்றாரு என்டிஏ 3வது இடத்துக்கு போகுன்றார். அப்பனா என்ன அர்த்தம்? அவர் வந்து ஒரு எடப்பாடிக்கு எந்த விதமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டார். அவர் ஒரு அதிமுக என்கிற கட்சி என்டிஏ தலைமையில ஒரு கட்சி, என்டிஏ தலைமையில ஒரு கட்சியா இருக்கணும், அவ்வளவுதான். தவிர அதிமுக அது மாதிரி இருந்தா நாங்க போய் சேருவேன், அது சாத்தியமே இல்லை. அதுக்கான சாத்தியமே கிடையாது. எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த விஷயத்தை வந்து டீலிங் பண்ணணும். ஆக்சுவலா வந்து கூட்டணிங்கிற விஷயத்தையும் ஓபிஎஸ் வந்து அதில் போய் சேர்றது, தினகரன் என்டிஏ கூட்டுறது, அண்ணாமலைக்கு இருக்கிற தனிப்பட்ட கோபம் எடப்பாடி மேல, இதெல்லாத்தையும் நீங்க செக்ரிகேட் பண்ணி தனிப்படுத்தி இந்த தனித்தனியா தீர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை வந்து ஒரு பாஜக நினைச்சா இதை சால்வ் பண்ண முடியாதா? சார் நம்ம எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே சர்வரோக நிவாரணி மாதிரி பாஜக நினைக்க கூடாது. அவங்க செங்கோட்டையனை கை விட்டாங்கல்ல, செங்கோட்டையனை கை விட்டாங்கல்ல, எங்க தீர்த்தாங்க அவங்க? ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, இன்னொரு பாயிண்ட் இருக்கு. கருணா சொன்னது கரெக்ட். வரப்போற நாளைக்கு நடக்க போற அந்த பொதுக்குழுல ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் வேணும்ன்றது ஒரு பிரஷர் கொடுக்குறாங்க எடப்பாடிக்கு. அது வந்து அந்த தீர்மானம் வருமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஒரு ஓப்பனா ஒரு அழைப்பு விடுறது எல்லாருக்கும் அந்த மாதிரியான. நான் திரு பழனிசாமி அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு நீங்க இருக்கிற பொதுக்குழு இந்த இதெல்லாம் கூட்டங்கள்லாம் பார்க்கிற போது அவர் என்னப்படி தான் நடந்திருக்கு. அவர் மாற்று கருத்து அப்படி வந்த மாதிரி தெரியல. ஆனா நீங்க சொல்றீங்க அப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்கல்ல துரைக்கண்ணன். செங்கோட்டையனும் நீக்கியதற்கு பிறகு வேறொரு மாதிரி கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் மத்தியில அப்படி ஒரு பிரஷர் வருது. 6 பேர்ல 3 பேர் இப்ப அதிருப்தியில் இருக்காங்க. மிச்சம் 3 பேரும் அதிருப்தி நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. மற்றவர்களும் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. யார் அதிருப்தி இருந்தாலும் கட்சியில் இருந்தோ அந்த கூட்டணியில இருந்து வெளியேறுவதை பாஜக ரசிக்காது. அவங்க வந்து எந்த இடத்துலயும் என்டிஏ வீக்கன் ஆகிறத அவங்க நிச்சயமாக ரசிக்க ஏதாவது பண்ணுவாங்க. ஒரே ஒரு செய்தியை மட்டும் இல்ல, என்டிஏ தமிழ்நாடு என்டிஏ தலைமை எடப்பாடி அவர்கள் கூட்டணியை கட்டமைப்பார் ஒரு செய்தி அறிவிப்பு வந்தாலே போதும். கூட வேண்டுமானால் மத்தியஸ்தம் பண்றதுக்கு நீங்க ஜிகே போன்ற எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தர் இருக்காரு, அவரை வைத்து கூட கூட்டணியை கட்டமைக்கிற வேலை செய்யலாம். அதாவது பொதுவான நபர்களால் கூட்டணி உருவாதல்ல, பொதுவான நோக்கங்களால் தானே. அவங்களோட நம்பிக்கை இல்லாத போது ஒரு இடைவெளிக்கு பொதுவான தலைவர் ஜிகே இருக்காரு, ஒரு இடைவெளிக்கு செய்யலாம். எல்லாரும் சுருக்கமா சொல்லுங்களேன். மோடி அமித்ஷா ஒன்னாதான் செயல்படுவாங்க என்றாலும் 2021 2 ஒரு கருத்துல ஒரு மாறுதல் கடைசி நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்தது. நம்ம கண்ணாடி போட்டு அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்பவும் 24ல் மாஸ்டர் ஆஃப் டீச்சிங் மோடியை பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல வந்து விட்டு வளர்ன எடப்பாடி 29லையும் அவர் டீச் பண்ணிடுவாருங்க சந்தேகம் மோடிக்கு இருக்குது. மோடி அந்த 29 மையமா வச்சு தன் காய்களை நகர்த்துறாரு. அதே வேளையில எடப்பாடியை முன்னிறுத்தியும்
ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியாது, கஷ்டம். எடப்பாடி இல்லாமலும் எதிர்கொள்ள முடியாது. அதான் ஒரு So, இது சிக்கல். இடியாப்ப சிக்கல். துரைக்கண்ணா, ரத்தின பாரதிய சுருக்கமா. ஜனதா கட்சிக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் 100% இருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைத்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும். ஓகே. அது இல்லாமல் அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி எப்படி கழகங்கள் இல்லாத தமிழகம்னு போட்டாங்களோ அந்த நிலைப்பாட்டை எடுத்தால் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி வரும். ராம்கி, வெற்றி தோல்வியை தாண்டி என்டிஏவுடைய அந்த இமேஜ் வந்து பாஜக ரொம்ப முக்கியம். என்டிஏவை பலவீனப்படுத்துவர்களை வந்து நிச்சயமாக அவங்க வந்து அனுமதிக்க மாட்டாங்க, விட மாட்டாங்க. 2026 2029 அவங்க இலக்கு. அதனால அது வரைக்கும் அவங்களுக்கு என்டிஏ இமேஜ் தமிழ்நாட்டில் என்டிஏ ஒரு கூட்டணி இருக்கு, அதோட இமேஜ் இருக்குங்கிறத இது பண்ணும். அதனால யாரெல்லாம் பலவீனப்படும், வெளில இருந்து பலவீனப்படுத்தினாலும் சரி, உள்ள இருந்து பலவீனப்படுத்தினாலும் அதை பாஜக அனுமதிக்க மாட்டாங்க. அது ரசிக்காது. பிரியன், இல்லை இதில் பாஜக அனுமதிக்கிறது அனுமதிக்காது இருக்கிறதுன்றது பாயிண்ட் இல்லை. அந்த பர்டிகுலர் பர்சனோட இன்ட்ரெஸ்ட் அங்கே சர்வாரதா இல்லைன்றதான் முக்கியம். தினகரனோட இன்ட்ரெஸ்ட் சர்வாரதா, அவரோட எதிர்பார்ப்பு நடக்குதா, ஓபிஎஸோட எதிர்பார்ப்பு நடக்குதா, அண்ணாமலை எதிர்பார்ப்பு நடக்குதா, இதெல்லாம் தான் அந்த கூட்டணியில் இருக்கிற சிக்கலா இருக்கு. அதான் எது வந்து நம்ம சுலபமாக முடியும்னு நினைச்சோமோ அது வந்து சிக்கலா மாறிட்டு இருக்கிற ஒரு விஷயமா நம்ம இப்போ பார்க்குறோம். ஆக்சுவலா பாப்போம் பொறுத்திருந்து இந்த சிக்கல்களை எல்லாம் எப்படி எதிர்கொள்றாங்கன்னு. மிக்க நன்றி. விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி. ராம்கி, பாஜக